ஸோ 0 to 700 இந்த செகண்ட் வரைக்கும் எதுவும் தெரியல, பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களோட ட்ரீம் சீட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஹியர் இஸ் 8 month strategy for NEET 2025. So before going, again, welcome to my channel Inspiring Brains, and this is Hari, completed physiotherapy, currently doing my internship under part-time biology faculty. So 8 months strategy for a safe total. ஏன்னா எகெயின் நம்ம பார்த்துருப்போம், ஸோ இந்த வருஷம் கட் ஆஃப் படி நிறையா நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கே சீட் கிடைக்காம இருக்குது. ஸோ ஆப்வியஸாக இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ஃபுல் மார்க்குக்கு கிட்டத்தட்ட 700+ மட்டும்தான் டார்கெட் பண்ணுங்கிற நிலைமைக்கே போயிட்டோம். ஸோ ஹவு டு செட் த டார்கெட், எப்படி இதை நம்ம ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முடியுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் டோன்ட் ஸ்கிப் த வீடியோ டில் த எண்ட், பிகாஸ் அட் த எண்ட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அனௌன்ஸ் சம்திங். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் எப்படி இதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது கடைசியில். தென் there are so many announcements, ஸோ இதெல்லாம் பண்ணலாம் for the betterment for NEET preparation students, right? We'll see at the end. So we'll go to the videos, jump straightly. So first, உங்களுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் again we got botany and zoology, physics and chemistry தான் இருக்க போகுது. ஸோ சேம் திங், பட் நம்மளோட டோட்டல் வாங்க வேண்டிய லெவல் மட்டும் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஸோ அதனால வாட் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டூ இஸ் வில் ஜஸ்ட் டேக் ஃபர்ஸ்ட் பயாலஜி. ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் த சிலபஸ் ரிடக்ஷனுக்கு அப்புறமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. படிக்க வேண்டிய பார்ட்டுன்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப கம்மி தான். ஸோ அண்ட் இட் இஸ் ஆல்சோ த ஹையஸ்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஸோ மேக் இட் ஆஸ் த மோஸ்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். 360க்கு ஒரு 355 வரைக்கும் இல்லை 350க்கு மேலே இந்த மாதிரி ஒரு டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எப்படியாச்சு 350க்கு மேலே வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் பயாலஜியில். நம்ம இந்த பயாலஜியில் நல்ல மார்க் வாங்கணும் அதெல்லாம் இல்லை, வாங்கினா 350+ தான் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை செட் பண்ணுங்கள். இது பாசிபிளாக அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப 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 பாசிபிளான டோட்டல் when it comes to biology. ஸோ அதுக்கு ஒரு 3 விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வாட் டு ஸ்டடி, தென் ஹவு டு ஸ்டடி, தென் ஹவு டு மேக் த திங்ஸ் ஆஸ் யோர் மார்க்ஸ். இதை 3 விஷயம் தெரிஞ்சிருந்தாலே யூ வில் நோ த ஆர்ட் ஆஃப் டூயிங் திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் டு ஸ்டடி. ஸோ என்ன படிக்கணும் பயாலஜியை பொறுத்த வரைக்கும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் டோன்ட் யூஸ் எனி அதர் மெட்டீரியல்ஸ். அதான் பெஸ்ட்டான ஐடியா. டோன்ட் யூஸ் எனி மெட்டீரியல்ஸ். கோ வித் யோர் NCERT புக். NCERT புக்கை ஸ்டார்ட் டு அனடேட் யோர் செல்ஃப். இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, எல்லாரும் தான் NCERT படிக்கிறாங்க, பட் நம்ம எப்படி மார்க் அதில் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட ஹெட் வெயிட்டை கொஞ்சமாக நகர்த்தி வைக்கணும். அது அப்படின்னா என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, சில சாப்டர்ஸ்லாம் படிக்கும்போது இது நம்மளுக்கு நல்லா தெரியும், இதில் என்ன இருக்குது, ஓகே இந்த 4 பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சதான், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதான், ஸ்கிப், ஓகே இது நம்ம படிச்சிட்டோம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேஜஸ் இல்லை நிறைய லைன்ஸை ஸ்கிப் பண்ணுவோம். அதனால தான் நம்ம மார்க் போகுது. ஸோ மேக் ஷுர் ஆர் என்ஜாய் ரீடிங். சரியா, மேக் ஷுர் ஆர் என்ஜாய் ரீடிங். சப்போஸ் நம்மளுக்கு பக்கத்தில் நம்ம 2 பேர் சேர்ந்து படிச்சுட்ருக்கோம். இப்போ நான் இருக்கேன், நீ இருக்கேன். நீ எனக்கு ஒரு கொஷின் கேட்கணும், அந்த கொஷின் ஆன்சரே சொல்ல முடியாத அளவுக்கு, பட் NCERTக்குள்ளே இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டிங் லைன்லேருந்து எண்டிங் லைன் சைடில் இருக்கிறது, பிக்சருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உட்காந்து படித்து ஒரு கேள்வி கேட்பீங்க. அப்போ தான் என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி நம்ம படிக்கிற போது பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்ம படிக்கும் போது நம்ம ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே மாட்டிக்கிட்டு சீக்கிரம் படிச்சிடலாம், பயாலஜி தானே சீக்கிரமாக முடிச்சிடலாம், ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஈஸியராக இருக்கும், ஸோ சீக்கிரமாக படிச்சிடலாம்னு நினச்சிட்டு ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிறதா நினச்சிட்டு டக்குன்னு ஸ்கேன் பண்ணி முடிச்சிடறோம். இதனால தான் நம்மளோட மார்க் ரொம்ப 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 கம்மியாகுது. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் ரிமூவ் த ஹெட் வெயிட் அண்ட் ஸ்டார்ட் டு ப்ரிப்பேர் லைக் யூ டசன்ட் நோ எனிதிங் ஃப்ரம் த சாப்டர். இப்போ என்ன பண்ணுவோம், எதுவுமே தெரியாது, பட் நம்ம ஒருத்தருக்கு சொல்லித்தர அளவுக்கு அந்த சாப்டரில் ரெடி ஆகணும்னா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் படிப்போம், ஒவ்வொரு பேட்டர்னையும் படிப்போம், ஒவ்வொரு பிக்சரையும் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் வாட் டு ஸ்டடி. ஸோ வெறும் NCERT புக்கை தரவாக அனடேட் பண்ணுங்கள். இது மோர் தென் என்ன. ஃபஸ்ட்டு ஒரு டைம் படிச்சுட்டு அதில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட்டோட பார்க்கணும். ஓகே, இவ்வளோ இருக்குது, அதில் இவ்வளோ தெரிய வேண்டியது இருக்குது, ஓகே இது இப்படி தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வாட் டு ஸ்டடி. ஹவு டு ஸ்டடி, செகண்ட் பாயிண்ட். ஸோ ஹவு டு ஸ்டடி இஸ் ஆக்சுவலி அன் ஆர்ட். ரொம்ப ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. பிகாஸ் இப்போ என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும், பட் எப்படி படிக்க போகிறோம், எது வச்சு நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 ஐடியலான விஷயம். ஸோ அகெயின் ஸ்டார்டிங். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹெட் வெயிட்டை ரிமூவ் பண்ணிட்டோம், அழகாக ஸ்டார்ட் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ ஹவு டு ஸ்டடியோட ஃபஸ்ட் பாயிண்ட்டே முன்னாடி நான் சொன்னது தான். ஸோ ஹெட் வெயிட்டை ரிமூவ் பண்ணிட்டு அழகாக படிக்கிறோம். ஓகே, படித்து முடிச்சாச்சு. ஸோ படித்து முடித்தோடனே ஃபஸ்ட்டு அழகாக இப்படி ஓகே கண்ணை மூடி பாருங்கள்.
ஓகே, இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷனில் இது இருக்குது. ஓகே, இன்ட்ரடக்ஷனுக்கு அடுத்து இந்த பேராகிராஃபில் இது இருக்குது. அடுத்து இது நம்ம எப்படி படித்தோம், இது படித்தோம் அப்படின்னு கண்ணை மூடி நம்ம யோசிக்கும் போது நம்ம என்னென்ன படித்தோமோ அது எல்லாமே நம்மளுக்கு முன்னாடி வரணும். எஸ், அக்செப்டட். நிறையா மறந்து தான் போகும். பட் ஓகே, நிறைய மறந்து போகுதுன்னா திஸ் இஸ் வாட் வில் பி ப்ரெசென்ட் இன் யுவர் எக்ஸாம். இந்த மறந்து போகிற பார்ட்லாம் அங்கேயும் மறந்து போகும். அப்போ நம்ம ப்ராக்டிஸில் தானே இருக்கோம். ஃபஸ்ட்டு இதை படிப்போம், கண்ணை மூடி பார்ப்போம், ஞாபகம் வரதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு போவோம். செகண்ட் டைம் படிப்போம், தேர்ட் டைம் படிப்போம், ஃபோர்த் டைம் படிப்போம், ஃபிஃப்த் டைம் படிப்போம், 10வது டைம் படிப்போம். அப்புறம் மறக்காது இல்லை. ஸோ திஸ் கிரியேட்ஸ் அ ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. ஸோ நார்மல் மெமரியை விட ஃபோட்டோகிராஃபிக் மெமரியில் என்ன அட்வான்டேஜ்னா, ஃபோட்டோகிராஃபிக் மெமரியில் அனலைஸ் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு அந்த பிக்சர் அப்படியே கண்ணுக்கு வந்தோடனே இந்த கொஷினை பார்க்குறோம், அந்த லைனை மட்டும் ஹைலைட் பண்ணுறோம், ஆன்சர் எழுதிடுவோம். ஸோ எப்பவுமே நிறைய டைம் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இஸ் ஹைலி யூஸ்ஃபுல். பிகாஸ் நம்மளே யோசிச்சு எழுதும் போது சில கான்செப்ட்ஸை அங்கே இருக்கிறத யோசிச்சு இதுவாக இருக்காது, அதுவாக இருக்காது, நம்ம கான்செப்டை அப்ளை பண்ணி பார்ப்போம். பட் ஃபோட்டோகிராஃபிக் மெமரியில் அப்படியே புக்கில் அந்த லைன் இருக்கும், அந்த லைனை வச்சு கோரிலேட் பண்ணுறோம், அப்படியே எழுதிடுவோம். ஸோ ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இஸ் ஹைலி யூஸ்ஃபுல். அண்ட் இஃப் யூ டூ திஸ் பை க்ளோசிங் யுவர் ஐஸ் அண்ட் யூ ஹவ் டு ஸ்கேன், கண்ணை மூடிட்டு ஒவ்வொரு பேஜாக ஸ்கேன் பண்ண முடிஞ்சது உங்களால் சம்மரி வரைக்கும் அப்படின்னா தென் யூ வில் பி த கிங் ஆஃப் த சாப்டர், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் லைக் ஹவு டு ஸ்டடி. ஸோ வாட் டு ஸ்டடி முடிஞ்சு, நெக்ஸ்ட்டு ஹவு டு ஸ்டடி முடிஞ்சு படிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ரிவிஷன். ஸோ யார் வேணாலும் இங்கே படிக்கலாம், சரியா? இந்த செகண்டில் கூட யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணால் 10 நாள் அந்த புக்கை படித்து முடிச்சிடலாம். பட் யார் அங்கே பெரிய ஆளாக இருப்பாங்கன்னா தோஸ் ஹூ டன் ரிவிஷன் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ். அட்லீஸ்ட் ஒரு சாப்டருக்கு 10 to 20 டைம்ஸ் வச்சு ரிவைஸ் பண்ணுறவங்களால மட்டும்தான் மேக்ஸிமம் மார்க்ஸை எடுக்க முடியும். ஏன் இந்த ரிவிஷனை பற்றி இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, ரிவிஷனுங்கிறது ரிஃப்ளெக்ஸாக மாறும். ரிஃப்ளெக்ஸுங்கிறது இப்போ எகெயின் ஒரு ஊசி எடுத்து ஒரு குத்தினா கை எடுக்கிற மாதிரி தான் ரிஃப்ளெக்ஸ். இந்த ரிஃப்ளெக்ஸை ஒரு ஆன்சரை நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா தென் வி டசன்ட் நீட் எனி திங். லைக் ஒரு கொஷின் பார்க்குறோம், ரிஃப்ளெக்ஸ், அதாவது நம்மளோட எனர்ஜி இருக்குது, நம்மளோட எனர்ஜி இல்லை, நம்மளோட மைண்ட் செட் இருக்குது, நம்மளோட மைண்ட் செட்டில் நம்மளுக்கு பயமாக இருக்குது, பயமாக இல்லை, இந்த அத்தனை கேள்வியில் எதுக்கு எஸ் நோ இருந்தாலுமே when you develop a reflexive thing, இதுக்கு இதுதான் ஆன்சர்னு ரிஃப்ளெக்ஸாகவே வந்துருச்சுன்னா, ஈவன் தோ அந்த 3 hours 20 minutesல லைட்டாக நம்ம கொஞ்சம் டிவியேட் ஆனாலுமே இந்த ரிஃப்ளெக்ஸ் மெக்கானிசம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிடும். அந்த டிவியேட் ஆகிற டைம்லேயுமே நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே வச்சு அந்த டிவியேட் ஆகிற டைமில் சொல்கிற எல்லா ஆன்சருமே கரெக்டாக வர வச்சிடும். ஸோ ஃபுல் எனர்ஜிலையும் கரெக்டாக எழுதுவீங்க, டிவியேட் ஆகும்போதும் உங்களோட ரிஃப்ளெக்ஸ் மெக்கானிசம் அதை காப்பாற்றிடும். ஸோ தட் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும், நல்லா தான் படித்தேன், அங்கே போய் ஏன் இதெல்லாம் தப்பு பண்ணனே தெரியலன்னு. பிகாஸ் இன் தட் ஃப்ரேம் யூ வில் பி டிவியேட்டட் அட் எனி பாயிண்ட். என்ன எல்லாருமே நல்லா எழுதுறாங்க, ஒரு வேளை நம்மளுக்கு சீட் கிடைக்குமா, என்னது இது ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருக்குது, யோசிக்க முடியல, தலைவலிக்குது, ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல டிவியேட் ஆகிருப்பீங்க. அந்த டிவியேஷன் அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ் தான் தப்பாக இருக்கலாம். அதே மாதிரி அந்த டிவியேஷன் டைமில் பிஆ சிஆ ஏவா பிஆங்கிற கொஸ்டின் எல்லாமே நம்மளுக்கு தப்பாக தான் வரும். இதுவே ரிஃப்ளெக்ஸ் மெக்கானிசம் அட்டன் பண்ணிங்கன்னா ஏவா பிஆனா நம்ம ஏவை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தெரியாது ஏன் சூஸ் பண்ணுறோன்னு. பட் ரிஃப்ளெக்ஸாக உள்ளே இருக்கிற சர்க்கியூட்ஸ் என்ன பண்ணுன்னா, இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கே தான் படிச்சிருக்கோம், ஸோ ஏக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகம், ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் ஏ அப்படின்னு சூஸ் பண்ணுற அளவுக்கு பெட்டராக நம்மளோட மெக்கானிசமும் மைண்டும் ஆகும். ஸோ தேட் இஸ் ஸோ கால்ட் ரிவிஷன். அண்ட் அதுக்கு அடுத்து தான் கொஷின்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ரிவைஸ் வரைக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம ஒரிஜினலாக ரெடி ஐட்டமாக செக் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ அதுக்கு தான் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ஆல் த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். when it is constructed to your syllabus, உங்கள் சிலபஸில் இருக்க கொஷின்ஸ் மட்டும் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதை ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். அதில் எல்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள். தப்பாகலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, மறுபடியும் ஏன் தப்பாகுதுன்னு யோசிங்க. ஒவ்வொரு டைமும் சர்க்கியூட்டை தூசி தட்டிகிட்டே இருக்கணும். தப்பாச்சுன்னா ஓகே தப்பாயிடுச்சு இது ஆன்சர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் நம்ம தப்பு பண்ணும்? எப்பவுமே நான் அட்டன் பண்ணும் போதில் ரெட்ரோஸ்பெக்டிவாக யோசிப்பேன். என்னன்னா ஏன் நான் அந்த இடத்துல தப்பு பண்ணேன், என்ன யோசிச்சு அந்த கொஷினுக்கு இந்த தப்பான ஆன்சர் நான் எழுதினேன். ஏன்னா நல்லா தான் படித்தேன், 10 டைம் 20 டைம் படிச்சிருக்கிறேன். அப்போது அந்த கொஷினுக்கு நான் தப்பாக எழுதியிருக்கேன்னா அப்போ எக்ஸாமில் நான் எழுதும் போது என்ன யோசிச்சு அந்த கொஷின் எழுதினேன். இப்படி நீங்கள் யோசிக்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இதைத்தான் யோசிச்சிருக்கோம், அப்போ இந்த கான்செப்டை தான் நான் தப்பாக யோசிச்சிருக்கேன் அப்படின்னு அதையும் சரி பண்ணிடலாம். எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் வாட்டுக்கு அடுத்தடுத்து ஓகே தப்பு இதான் ஆன்சர் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம சால்வ் பண்ணுற இல்லை இதுக்கு சொல்யூஷனான எந்த மெக்கானிசமையும் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ whenever you do something wrong, think why you done this. அதுக்கப்புறம் you will get the answer. So this is the important thing. So finally a flow chart. So first watch your videos or lectures and that is very important.
ஸோ நீங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க இல்லை எங்கேயாச்சும் போகிறீங்க, எகெயின் என்சிஆர்டி மட்டும் போதும். அதை தவிர சில கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்கள் டீச்சர் சொல்லித்தரதை ஞாபகம் வச்சுக்கோங்க. See, believe in your teachers always because they are studying more books like for reference எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு டீச்சரை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களை நம்ப ஆரம்பிங்க. ஸோ வாட்ச் வீடியோஸ் ஆர் லெக்சர்ஸ் எதர் ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன், தட் இஸ் அப் டு யூ. செகண்ட், ஸ்டடி வெல். தேர்ட், this is a flow chart. Close your eyes and repeat all the things what you have studied. Then again, revise for at least 20 times. Then start to attend question. Then review the question, like why you done this questions wrongly. And finally, revision. So this is a vicious circle. If you follow this flow chart correctly, ஒவ்வொரு சாப்டருக்கும் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மார்க் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் அதர் தென் தட் யூ வில் பி ஸோ கான்ஃபிடென்ட். இந்த சாப்டரில் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் பயாலஜிக்கு. இதே மாதிரி ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் ஒரு ஃப்ளோ சார்ட்டில் ஐடியா எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி அடுத்த மூமெண்ட்டில் ட்ராவல் பண்ணணும், ஒரு ஃபிசிக்ஸ் பண்ணணும் இல்லை கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போடணும்னா அப்படிங்கிறது, அந்த மாதிரிலாம் டவுட் இருந்துச்சு இல்லை அதுக்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நீடட்னு கண்டிப்பாக அதுக்கான வீடியோ அடுத்தடுத்து பார்ப்போம். அண்ட் வாட் வி பிளான்ட் இஸ் இந்த நெக்ஸ்ட் டைம் மீன்வைல். ஸோ ஷார்ட்டாக அடுத்த வருஷம் எந்தெந்த கான்செப்ட்ஸ்குள்ளேருந்து கொஷின்ஸ் வரலாம், ஸோ அந்தந்த கான்செப்ட்ஸ், தென் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும் பர்ட்ரைனிங்காக, அதில் அடுத்த டைம் இந்த கொஷினை வச்சு எந்தெந்த கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ ஓவராலஸ் நிறைய கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் நிறைய நம்ம சேனலில் அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ Q&As நிறைய நடக்க போகுது. ஸோ அதெல்லாம் வெதர் யூ கம்ப்ளீட்டட் தி சாப்டர்ஸ் ஆர் நாட், அந்த Q&A எல்லாம் நீங்கள் பார்க்க யூ வில் பிகம் ஓரியன்டட் டு தோஸ் சாப்டர்ஸ். அந்த சாப்டர் கூட ஓரியன்ட் ஆவீங்க. இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாப்டர்ஸ் எல்லாம் ஈஸியாக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து படித்தாலும் சரி, அதுக்கு முன்னாடியே படிச்சிருந்தாலும் சரி, யூ வில் கெட் அ கனெக்ட் இன் தோஸ் சாப்டர்ஸ். ஸோ அதுக்கான Q&As நிறைய ரிவிஷன்ஸு இதெல்லாம் நம்ம அடுத்த வருஷத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிற மாதிரி. தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், எந்த லைனப்பில் உங்கள் சாப்டர்ஸை ரிவைஸ் பண்ணணும் எல்லாமே அடுத்தடுத்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாமே வி ஜஸ்ட் நீட் யுவர் சப்போர்ட். ஸோ இதில் எதெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதோ இல்லை இதெல்லாம் யூ ஆர் நீடட் ஆல் தோஸ் திங்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் யோசிச்சுட்டு வில் டூ த வீடியோ த நெக்ஸ்ட் டைம் ஃபார் ஷூர். ரைட், தேங்க்யூ.